ஏன்னா அதை வச்சு அரசியல்ல போய் பெருசா பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் மக்களுக்காக எந்த உதவியும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் சம்பாதிக்க போறாரு கோடி கணக்குல. மக்களுக்கு என்ன இருக்கு? அவர் என்ன பண்ண போறாரு? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? ரொம்ப அவரை போட்டு கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க. வச்சு ட்ரோல் பண்றதுக்காகவே வந்துட்டு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் அவரே நடிப்பாரு, இவர் ஏன் டிஏஜிங் சூஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியல. ரொம்ப கேவலமா இருக்குங்க. அவர் எப்படி எடுத்துட்டு இந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டாங்க, அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஈவன் இந்த மாதிரி படத்துக்கு செட் ஆக மாட்டாருங்க. அவர் வேற ட்ராக். எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இதுக்கு மேல போகும்போது தெரியும். விஜய் ஃபேன் தானே நீ? ஆக்டர் விஜய் பிடிக்கும்ல உனக்கு? இந்த கோட் ரிலீஸ் ஆக போகுதுல, அதை பத்தி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா வந்தா நல்லா இருக்கும். பாட்டுலாம் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். பட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க கொடுக்கல. இல்ல பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு விஜயோட ஃபேன் கிடையாது, அப்படியே ஆப்போசிட். வச்சு ட்ரோல் பண்றதுக்காகவே வந்துட்டு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து தலை ஃபேனு. என்கூட வந்துட்டு ஒரு பயங்கர விஜய் ஃபேன் ஒருத்தர் இருக்கான். விஜய் ரசிகர் மன்றம்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவனை எப்படிலாம் ஓட்டணும் அப்படின்றதுக்கான சான்ஸ் எல்லாம் தேடுறதுக்காகவே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா அதை வச்சு அரசியல்ல போய் பெருசா பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் மக்களுக்காக எந்த உதவியும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் சம்பாதிக்க போறாரு கோடி கணக்குல. மக்களுக்கு என்ன இருக்கு? அவர் என்ன பண்ண போறாரு? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? நல்லாதான் இருக்கும். கண்டிப்பா அந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா கொடுத்துருப்பாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப ஹைப்ல தான் இருக்கும். செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. ட்ரை பண்ணணும். சில தேட்டர்ல இப்போயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சில தேட்டருக்கு இன்னும் வரல. நான் என் ஏரியாவுக்கு தேட்டர்ல தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஓப்பன் ஆகாம இருக்கு. ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லா படமும் நல்லா பார்ப்போம். இந்த படம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்களா? டிக்கெட் கிடைச்சா? கண்டிப்பா. என் மகன் தளபதி ரசிகர். அவங்க வெயிட்ல இருக்கான். கண்டிப்பா. அவங்க எப்படிலாம் பிளான் போட்டு வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எப்படி வந்தா பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கிளம்பிட்டாரு அவரு. கண்டிப்பா அங்க பாப்பாரு வீட்டுல. நாங்க இங்க பாப்போம். ரொம்ப வெறி கொண்டு காத்துட்டு இருக்கோம். நாங்க கோட்டு படம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே டிக்கெட் வாங்கிட்டோம். நான் புக் பண்ணி வச்சு டிக்கெட்லாம் வெயிட் பண்ணி வெறி கொண்டு காத்துட்டு இருக்கோம். எங்க தளபதி மாஸ்டர் நடிப்பார் இந்த படத்துல. வெறி கொண்டு காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பாருங்க. ரொம்ப படம் நாள் செம்மையா இருக்கும், கிராண்டா இருக்கும், மாசா இருக்கும். பிபி அவரோட அந்த அந்த குக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க பிரியாணி மூவி எடுத்துக்கிட்டோம், அப்போ கார்த்தி ஹேண்டில் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கட்டும், மாநாடு மூவில வந்து சிம்பு ஹேண்டில் பண்ண அந்த கேரக்டர், இப்போ தளபதி அப்படின்னு வரும்போது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஏன்னா அவர் டாப் ஆக்ட்ரஸை வச்சு இப்போ அஜித்ன்றவரை வச்சு பயங்கரமாக ஒரு மூவி கொடுத்தாரு. அதே லெவலில் இப்போ அவர் தளபதிக்கும் கொடுத்து ஆகணும், அந்த கட்டாயத்தில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் தளபதியோட லாஸ்ட் 2 மூவி தான் அப்படின்னும் போது இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப அப்ப அதுல வந்து கண்டிப்பா டிஏஜிக்கு உங்களுக்கு வந்து முக்கியமா தெரியும். சோ இப்போ வெங்கட் பிரபு அதான் வேற லெவல் பண்ணேன். செம காமெடியா இருக்காரு. அந்த டிஏஜிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெங்கட் பிரபு கரெக்டா யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா ரிலீஸ்க்குள்ள? எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது அவருக்கு ஆல்ரெடி அவரோட ஏஜ் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு நேச்சுரலாவே எடுத்துட்டு வந்திருந்தாலே செம்ம மாசா இருந்திருக்கும். அந்த ஒரு அவரோட ஓன் இதுல எடுத்துட்டு வந்து நேச்சுரலா எடுத்துட்டு வந்தாலே செம்ம மாசா இருந்திருக்கும். ஏன்னா பீஸ் அதெல்லாம் வந்துட்டு அவரோட கெட்டப்பே சூப்பரா இருந்துச்சு. இந்த டிஏஜிங் வந்துட்டு தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூவி வந்து நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பர்சனலா. ஏன்னா ஹாலிவுட்ல வந்து நிறைய பேர் அது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க தமிழ் மூவில என்னன்னா இதெல்லாம் எடுத்தா வந்து இதாகிடுமோ தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டுடுறாங்க. இந்த மாதிரி நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் இப்போ ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்கன்னா கமல் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அது ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இவரும் வந்து இந்த மாதிரி டிஏஜிங் பண்றது நல்லதுதான் சொல்றேன். ஏன்னா இவரை பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு நிறைய மூவி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால கோலிவுட் வந்து இன்னும் அது தளபதி வந்தாலே ரொம்ப கிராண்டா இருக்கும், நாசமும் இருக்கும். அதுக்கு அவரை வந்துட்டு கேவலமா மாத்தி இது மாதிரிலாம் பண்ணி அம்மா பண்ணிருக்க வேணாம், நல்லா இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். வெங்கட் பிரபு மேல எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சிம்பு வச்சு எடுத்தாரு, அதுல இருந்து அது மேல வச்சு ஓகே அந்த மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். தளபதிக்கு கடைசியா ஒரு நல்ல படம் அமையணும்னு நினைக்கிறோம். அமைஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. எங்க தளபதி நடிச்சாலே எல்லாம் மாசா தான் இருக்கும். கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் எல்லாம். அதை பத்தி என்ன நினைக்கிறோம்? ஓகே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்ப அந்த டிஏஜிங்க்கு வந்து தளபதியோட பையனே போட்டிருக்கலாம், சின்ன வயசு தளபதி வேணும்னா. ஏன் சூப்பரா இருந்திருக்கும். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அவங்க யோசிக்கல.
அதுக்கு அவரை வந்துட்டு கேவலமா மாத்தி இது மாதிரிலாம் பண்ணி அம்மா பண்ணிருக்க வேணாம், அது நல்லா இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, அவசியமே கிடையாது. விஜய் அவரே நடிப்பாரு, இவர் ஏன் டிஏஜிங் சூஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா வாரிஸ் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 24 ஏஜ் 22 அந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு. பட் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தட் எஃபெக்ட். அதான் சொல்லுவேன். யுவனோட மியூசிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் பிஜிஎம் ரொம்ப கேவலமா இருக்குங்க. அவர் எப்படி எடுத்துட்டு இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டாங்க, அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இல்ல நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் யுவன் வந்து இந்த மாதிரி படத்துக்கு செட் ஆக மாட்டாருங்க. அவர் வேற ட்ராக், அவர் தூக்கி உள்ள இழுத்து போட்டது தேவையில்லாத வேலையோன்னு தோணுது. படம் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. இதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ட்ராக்குக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது இழுத்து போட்டுருக்கலாம். யுவன் வந்து இதுக்கு மங்காத்தால தெரிக்க விட்டுருந்தாரு. அதே மாதிரி இதுலயும் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா தெரிக்க விடுவாரு. யுவன் கொடுத்தாலே வந்துட்டு லைட்டா எப்பவுமே கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் லவ் கண்டிப்பா கொடுத்துருவாரு. சென்டிமெண்ட் இல்லாம அவர் யுவன் பண்ணவே மாட்டாரு. நிறைய படத்துல எந்த படத்துல போனாலும் எதனா ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்பாரு. இப்போ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சிங்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் மியூசிக் நல்லா இல்ல அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிஜிஎம்ல யுவன் எப்படி தெரியும்? எப்படி இந்த படத்துல நல்லா கொடுக்கலாம், இதுக்கு முன்னாடி கொடுத்தா நல்லா இருந்தாலும் இதுல பெட்டரா பண்ணிருப்பாரு. பெஸ்டா கொடுத்திருப்பாரு. அதுல யுவன் சார் தான், யுவன் சக்கர் ராஜா தான் அதுல மியூசிக். ஸோ அதை பத்தி நீங்க என்ன? அது சூப்பர். அவரது எப்பவுமே எல்லா படத்துலயும் சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயும் ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி. சரி, இப்போ எஃப்டிஎஃப்எஸ் வந்து கண்டிப்பா பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ எஃப்டிஎஃப்எஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம், என்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? தளபதி சொன்ன மாதிரி தான், அமைதியாக தான் போவோம். நாங்கள் அமைதியாகவே இருப்போம். நீட்டாக பண்ணி நீட்டாக வந்துட்டு வந்தோம். ரொம்ப வெறி கொண்டு காத்துட்டு இருக்கோம். நாங்கள் கோட்டு படம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே டிக்கெட் வாங்கிட்டோம். நான் புக் பண்ணி வச்சு டிக்கெட்லாம் வெயிட் பண்ணி வெறி கொண்டு காத்துட்டு இருக்கோம். எங்கள் தளபதி மாஸ்டர் நடிப்பார் இந்த படத்தில். வெறி கொண்டு காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பாருங்க, ரொம்ப படம் நாள் செம்மையாக இருக்கும், கிராண்டாக இருக்கும், மாசாக இருக்கும். டிஷர்ட் எடுக்கணுன்ற ஒரு இதில் இருக்கிறேன். அங்கே இங்கே இருக்கு, அங்கே போய் தான் நிறைய பிளான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ எஃப்டிஎஃப்எஸ் கண்டிப்பா பாப்பீங்க? கண்டிப்பா அது ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும், அதான் என் கனவு. அது லாஸ்ட் படம் விஜயோட, அவங்க ஃபேன், பெரிய ஃபேன் விஜய்க்கு. அவங்க லாஸ்ட் படம்ன்றனால அவங்களை கூட்டிட்டு போகணுன்றதுக்காக எப்படியாவது டிக்கெட் வாங்கிடணும். அதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்றேன். கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பா அவரு நம்ம இது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவர் கண்டிப்பா எங்களை மீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரா? கண்டிப்பா. ஓகேவா? ஓகே. அது வந்து மக்களோட இதுதான். படம் எப்பயுமே நல்லா தான் வரும், சரிங்களா? அதனால மக்கள் எப்பவுமே வெற்றி தான் தருவாங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூவி வந்து நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பர்சனலா. ஏன்னா ஹாலிவுட்ல வந்து நிறைய பேர் அது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க தமிழ் மூவில என்னன்னா இதெல்லாம் எடுத்தா வந்து இதாகிடுமோ, தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டுடுறாங்க. இந்த மாதிரி நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்கன்னா கமல் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அது ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இவரும் வந்து இந்த மாதிரி டிஏஜிங் பண்றது நல்லதுதான் சொல்றேன். ஏன்னா இவரை பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு நிறைய மூவி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால கோலிவுட் வந்து இன்னும் அப்ப அதுல வந்து கண்டிப்பா டிஏஜிங் உங்களுக்கு வந்து முக்கியமா தெரியும். சோ இப்போ வெங்கட் பிரபு அதான் வேற லெவல் பண்ணேன், செம காமெடியா இருக்காரு. அந்த டிஏஜிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெங்கட் பிரபு கரெக்டா யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா ரிலீஸ்க்குள்ள? எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது அவருக்கு ஆல்ரெடி அவரோட ஏஜ் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு நேச்சுரலாவே எடுத்துட்டு வந்திருந்தாலே செம்ம மாசா இருந்திருக்கும். அந்த ஒரு அவரோட ஓன் இதுல எடுத்துட்டு வந்து நேச்சுரலா எடுத்துட்டு வந்தாலே செம்ம மாசா இருந்திருக்கும். ஏன்னா பீஸ் அதெல்லாம் வந்துட்டு அவரோட கெட்டப்பே சூப்பரா இருந்துச்சு. இந்த டிஏஜிங் வந்துட்டு தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது.